உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? ஈவில் டவர் அல்ல, தொங்கும் தோட்டம் அல்ல, பிரமிட் அல்ல, சீன பெருஞ்சுவர் அல்ல, ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் இல்லையா. நேற்று உயிருடன் இருந்தவன் இன்னைக்கு இல்ல. இதுதான் உலகத்துல பெரிய அதிசயம். ஆக இருக்கிற அதுல நான் மாறுபட்ட கருத்து சொல்றேன். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி மூச்சை விட்டவன் மூச்சை வாங்க மறந்தா இல்ல. அப்படி இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்திக்கிறவன் தான் எல்லா நாளும் இனிய நாளே இனிய நாளே. வாழ்க்கையில கேள்வி கேட்கணையா. கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்துகிட்டே இருப்பான். நீ யார் என்று கேள்வியை கேட்டார் சாக்ரட்டிஸ். உலக மகா முதல் சிந்தனையாளனானா. அதனாலதான் அவரை ஒழிச்சிட்டாங்க. அவனை ஒழிச்சாங்க, அவனோட சிந்தனையை ஒழிக்க முடியல. வேற விஷயம். துன்பத்துக்கு காரணம் என்று கேட்டார் புத்தர். கடவுளே ஆயிட்டார். உலகத்தின் ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்று கேட்டார் காரல் மார்க்ஸ். பொது உடைமைவாதியானார். உலகத்தின் ஏற்ற தாழ்வுக்கும் சமூக அவலங்களுக்கும் காரணம் என்று கேட்டார் பெரியார். பகுத்தறிவு பகலவனானார். இப்படி தன்னை சுற்றி இருக்கிற வாழ்வியல் கேள்விகளை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாள் அல்ல, இந்த வாரம் அல்ல, இந்த மாதம் அல்ல, 365 நாளும் இனிய நாளே இனிய நாளே இனிய நாளே. அண்ணா முட்டாள் எந்திரிச்சிருக்கிறார், என்னன்னு கேட்கலாங்கய்யா. சார் சொன்னார் சார், கேள்வி கேட்டால் பெரிய ஆளாயிரலான்னு. எங்கள் வாஜார்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆவீங்கன்னு கேட்டேன். நான் பெரிய ஆளுங்க. திட்டமிட்டும் லட்சியத்துடன் கடின உழைப்பக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளுமே இனிய நாளையா. தினம், திருமண தினம், இந்த தினமெல்லாம் ஒரு சிறந்த தினம் அல்லங்க. ஆண்டவனுடைய படைப்பில் எல்லா நாளும் ஒரு இனிய நாளாகவே எடுத்துக்கலாங்க. இப்போது பொதுவாக ஒரு திருமணத்துக்கு போகிறோமுங்க. அந்த திருமணத்தில் தாலி கட்டுறாங்களோ இல்லையோ, எல்லாரும் எங்கே போயிடுறாங்க? டைனிங் ஹால் போயிடுறாங்க. ஆனால் டைனிங் ஹால் போனால் உள்ளே விட்டதுமே கதவை சாத்திடுறாங்க. அந்த இடத்துல 50 பேர் நிற்கிறாங்க சார். ஆனால் கியூவில் சாப்பிடும்போது பாருங்கள், அடுத்த பந்தியில் சாப்பிட்றவன் முதுகுக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பார்க்குறானுங்க, எப்படா சீக்கிரம் சாப்பிட்டு முடிவாங்கன்னு. நம்ம கவிஞன் ஒருத்தன் பாடி வச்சான், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இப்படி அந்த கல்யாண வீட்டில் வயிறார சாப்பிட்ற எல்லா நாளும் ஒரு இனிய நாள் தான் சார். ஆனால் நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்காகவே எத்தனை வகையான உணவை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. டீ, காபி, பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, புரோட்டா, வெண்பொங்கல், பூரி செட்டு, வடை, போண்டா, பஜ்ஜி, மெதுப்பக்க வடை, ஆம வடை, உளுந்து வடை, தயிர் வடை, காராச்சேவு, காராபூந்தி, பாதுஷா, அல்வா, லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, பால்கோவா பண்ணு, பச்சரி சாப்பாடு, சாம்பூசணிக்காய் கூட்டு, கடலைப்பருப்பு, தயிர், மோர், நெய், ஊறுகாய், உப்பு, பப்படம், அப்பளம், கேரட் பல், பீன்ஸ் பல், கொத்தவரங்காய் பல், முருங்காய் பொரியல், மா, பழம், வாழை, அகத்துக்கீரை, அரைக்கீரை, சிரிக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, கொக்கறி, மீன் கறி, எறும்பு கறி, பன்னிக்கறி, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், வெந்தய சாதம், மல்லி சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், சில்லி சிக்கன், சில்லி மஞ்சள், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா, குஸ்கா, தம்சப், பேண்டா, வெண்ணிலா ஐஸ்கிரீம், சம்பாரவை, கோதுமை ரவை, பட்டை ரவை, சில்லி தந்தூரி, சில்லி மஞ்சூரி, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சில்லி இட்லி, சில்லி 65, ஜிஞ்சர் சிக்கன், சோள தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, நான், புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், கீர் மீல்ஸ், ஆம்லெட், ஆப்பாய், ஃபுல் பாயில், அடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, குழிப்பணியார, சந்தக, எலுமிச்சம் சேவை, தக்காளி சேவை, ஆப்பம், இடியாப்பம், கொலா புட்டு, சுண்டல் குழம்பு, கார குழம்பு, வெந்தய குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, ரோஸ் மில்க், ஜவ்வரிசி பாயாசம், ரஸ்னா, பாலாமி பால், பாலாமிக்கு, பானிபூரி, பேல்பூரி, கட்லை, பொரி, கடலை, சுண்டல், காரப்பொரி, மசால் பொரி, பூண்டு பொரி, மிளகு பொரி, ரஸ்தாளி பழம், பூம்பழம், மிருப்பாச்சி பழம், பீடா, இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய மக்கள் அந்த ஆனந்தமா நினைக்கிறானல்ல சார், அந்த நாள் தான் சார் இனிமையான நாள். அதாவது இவ்வளவையும் சாப்பிட்டு கடைசியில பீடா, அத போடாட்டா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை சாப்பாடு ஐட்டத்தை வாழ்நாளையே இத்தனையும் நான் பார்த்துருப்பேனான்னு டவுட்டிய. தலைவரை இவ்வளோ சொன்னீங்களே, முக்கியமான நம்ம சரக்கு ஐட்டத்தை விட்டுட்டீங்களே ஐயா, விட்டுட்டீங்களே ஐயா. சான்றோர்கள் மத்தியில் நல்லதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் அவர் ரசிகராக இருப்பார் போல் இருக்கு. பீர், பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு, ஈச்சங்கல்லு, சாராயம், பட்ட சாராயம், கள்ள சாராயம், முந்திரி சாராயம், ஆந்திரா சரக்கு, கஞ்சா சார். ஐயா
நீங்க தான் பெரிய குடிமகன் ஐயா. அப்படி ஐயா, அவரு சொல்ற மாதிரி அந்த குடிமகன் நான் அல்ல. நான் தமிழ்நாட்டில் படிச்சு தமிழை கற்ற தமிழ் குடிமகன். தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து தூற்றுவேன். சங்கத்தமிழால் சாடுவேன், பைந்தமிழால் பகிர்வேன், இயற்தமிழால் இயம்புவேன், நற்றமிழால் நவிழ்வேன், முத்தமிழால் மொழிவேன், செந்தமிழால் செப்புவேன், அடைமொழியால் எல்லோரையும் அன்போடு பார்க்கின்றேன், அன்னை மொழியால் அன்பை வெடிச்செலுத்துவேன், தாய் மொழியால் தருமத்தை நிலைநாட்டுவேன், தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியால் தமிழை வளர்ப்பேன், வண்ணத்தமிழால் வரவேற்பேன், கன்னித்தமிழால் கடமையாற்றுவேன், அருந்தமிழால் ஆற்றலை பெருக்குவேன், ஞானத்தமிழால் நான் வல்லமை பெருகுவேன், இசை தமிழால் இசை முழங்குவேன், தெய்வத்தமிழால் தெய்வத்தின் திருவடியை பற்றுவேன். முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் எப்படி இனிமை சேர்க்கின்றதோ அதுபோல எல்லா மக்களும் வாழ்வது ஒரு இனிமையான நாளே என்று சொல்லுகிறேன். நன்றி. சங்கத்தமிழை, தங்கத்தமிழை, எங்கத்தமிழை இந்த மேடையில் முழங்கிய தமிழ் குடிமகனே நீ வாழ்க. ஐயா, ஒரு கேள்வி. சமையல் எத்தனையும் சொன்னீங்களே, இதை சமைச்சு போடுற பெண்கள் நாங்க தாங்க ஐயா. அதனால அந்த பெண்கள் தினம் தான் ஐயா சிறந்த நாள். ஆண்டி, வீட்ல நீங்க சமைச்சு போறீங்க, ஹோட்டல்ல சமைச்சு போறது ஆம்பளைங்க தான். ஒரு நிமிஷம், பல பேர் வீட்டிலேயே சாப்பிடுறது இல்ல, ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்கன்னு சொல்லாம சொல்றியா? ஹோட்டல் சாப்பாடு போனாக்கா காசு கொடுத்தா கிடைக்கும், வீட்டு சாப்பாடு மனசை கொடுத்தா தான் கிடைக்கும். சார், ஏற்றப்பட்ட விளக்குகளை விட அதை ஏற்றி வச்ச தீக்குச்சிகள் உயர்வானதுன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால தான் நான் நினைக்கிறேன், தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரத்தை விட அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகள் மேலானவங்கன்னு. சார், இப்போ எனக்கு வயசு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லு. எனக்கு இப்ப வயசு 16. இதே வயசுல தான் 1921 வருஷம் வெள்ளக்காரனுக்கு எதிராக காந்தி மகான் நடத்திய ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் ஒரு சிறுவன் கலந்து கொண்டாங்க சார். அவன் பேர் என்ன தெரியுமாங்க சார்? சந்திரசேகர் ஆசாத். அவனை வெள்ளக்காரன் பிடிச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதி கேட்கிறாரு, உன்னோட பேர் என்னன்னு. என்னோட பேரா சுதந்திரம் அப்படிங்கிறாங்க சார். அடுத்து உன்னோட வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறப்ப, என்னோட வீடா அதோ அந்த சிறைச்சாலை தான் என்னோட வீடுன்னு சொன்னாங்க சார். இதுக்கு 15 கசேடி தண்டனையா அவன் பெற்றாங்க சார். தன்னோட உடம்புல படுற ஒவ்வொரு கசேடிக்கும் அவர் ஒரு மந்திரத்தை சொன்னாருங்க சார். அந்த மந்திரம் மகாத்மா காந்திக்கு ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய்ங்க சார். இப்படி விடுதலை பெற்ற 15 வயசுல தன்னோட மனசுல பதிய வச்சானே சந்திரசேகர் ஆசாத், அவனுக்காக கொண்டாடுற தியாகிகள் தினம் தான் உலகத்திலேயே இருக்கிற அத்தனை நாளை விட சிறந்த நாளுங்க சார். சார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிச்சிருக்கிற நீங்கள கேள்விப்பட்டீங்களாங்க சார்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் தாங்க சார் எங்க எட்டயபுர எரிமலை பாரதி. அவனோட பேனாவோட கிரீடமாகிய மூடி கல்லு கீழே இறங்கும் போதெல்லாம் வெள்ளக்காரன் தலையில இருக்கிற ஆணவங்கிற கிரீடம் கீழே இறங்குங்க சார். அப்படியேப்பட்ட பாரதி ஏன் 39 வயசுலே இறந்து போனார்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. 40 வயதானால் பொதுவாக ஆம்பளைங்களுக்கு மீசையில நரைக்க முடி, அந்த மீசையிலும் வெள்ளையினை காண விரும்பாதனால தான் சார் பாரதி செத்து போட்டார்னு இது என்னோட கருத்துங்க சார். தம்பி சொன்னா பாரதியாருக்கு முடி வந்து வெள்ளையன் அனுப்பிச்சிட்டான்னு. நான் ஒரு கவிதை போட்டிக்கு ஒரு ஸ்கூலில் என்னை கூட்டிகிட்டு போனாங்கய்யா. அதில் ஒரு பையன் கவிதை எழுதுறான், என் தலையிலும் வெள்ளையன் முளைத்து விட்டான், புடுங்கி போட்டேன். காந்தி சொன்னதாலா? இல்லை இல்லை, என் சாந்தி சொன்னதால். சார், அந்த பையன் படித்தது அவர் கிளாஸ், அவன் அப்படிதான் எழுதுவான் சார். 1000 பேர் சொல்லலாம் எனக்கு இந்த தினம் தான் சிறந்த தினம், அந்த தினம் தான் சிறந்த தினம். ஆனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன் வாழ்நாளில் சிறந்த தினம் சொல்ல வேண்டிய தினம் தியாகிகள் தினம்னு சொல்லி முடிக்கிறாங்க சார். நம்ம ஊர்லயா சத்தம் போட்டு பேசிட்டா அது உண்மையாகி போயிடும், பொய் கூட உண்மையாயிரும். எங்க ஊர்ல ஒருத்தர் தான், மானம் ரோசம் சூடு சொரணை இருந்தா கொடுத்த கடனை கேட்காதறாங்க. இப்படி நம்ம பொழப்பு போயிட்டு இருக்குதுங்கய்யா. ரவீந்திரநாத் தாகூர் அழகாக ஒரு கவிதை எழுதுறார். அழகையும்
பிரபஞ்சத்தையும் தரிசிக்க வேண்டும் என்று நான் உலகம் பூரா சுத்தினேன். எனக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. சோர்ந்து போய் என் வீட்டில் வந்து விழுந்தேன். விடியற்கால என் வீட்டு வாசலை திறக்கும் போது என் வீட்டு வாயிற்படியில் ஒரு பொற்றை புல்லின் தலைமேல் ஒரு பனித்துளி. அந்த பனித்துளிக்குள் உலகத்தின் மொத்த அழகையும் ரசித்தேன் தாகூர். இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற வாழ்வியல் அழகை எவன் ஒருத்தன் ரசிக்கிறானோ அவனுக்கு எல்லா நாளுமே இனிய நாளியா, இனிய நாள். இந்த உலகத்திலேயே ஒரு கஷ்டமான வேலை என்னன்னா வாத்தியார் வேலை தான். என்னையும் தெரியாமல் ஒரு காலேஜில் வாத்தியார் ஆக்கி விட்டானுங்கய்யா. இந்த மதியம் சாப்பிட்டுட்டு இந்த முதல் வகுப்பு இருக்கு பாருங்க, நாங்கள் டஸ்டின் சாக் பீஸ் எடுத்துகிட்டு போனால் பசங்க நல்லா சாப்பிட்ட களைப்பில் ஒரு 10 பேர் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பானுங்க. இந்த கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு, அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீ கிழிக்கிறதா கிளிடா அப்படின்னு கமுந்து படுத்துக்குவான். ஒரு 3 பேர் உதடியே அசைக்காம என் செத்து போன பாட்டி வரைக்கும் திட்டிகிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நான் கிளாஸ் எடுக்க போனேங்க. போர்டுகிட்ட போய் திரும்பினேன். சார்னா நம்மளை கலாய்க்கிறதுக்குன்னே பசங்க. என்னடா தம்பின்னு. சார், மாடு பறக்குமா சார், மாட்டுக்கு ரக்க முளைக்குமா சார்னா. அப்படியே பிபி ஏறிக்கிட்டே இருக்குதுங்க, கிரு 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 கிருன்னு. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற வாத்தியார் இருந்தா கோவப்பட்டு அந்த பையனை பார்த்து எருமை எருமை, எங்கேயாவது மாடு பறக்க மாடா, எருமை ஏறா பெஞ்சு மேலன்னுவான். அப்போ என் பசங்க கில்லாடி சார் ஏறிக்கிட்டே சொல்லுவான் பக்கத்தில் இருக்க பெஞ்சில் இருக்க பசங்கள்கிட்ட, மாப்பிள்ள நமக்கு பதில் தெரியலனாலும் மேலே ஏற்றுறானுங்க, வாத்தியானுக்கு பதில் தெரியலனாலும் மேலே தாண்டா ஏற்றுறானுங்க. ஆனால் நான் ஒவ்வொரு கேள்வியுமே அறிவு சார்ந்து யோசிக்கிற வாத்தியார் நான். ஆனால் இன்னும் நல்லாசிரியர் விருது தரல, அது வேற கதை விடுங்க. அறிவு சார்ந்து நான் யோசிக்கிறதுனால, தம்பி இங்கே வாயா, மாடு பறக்கும், தரையில் இருக்கிற புல்லெல்லாம் என்னைக்கு ஆகாயத்தில் முளைக்குதோ அன்னைக்கு மாடு பறக்கும்டா. மாடு தலையை தூக்கி தூக்கி பார்க்கும், இனிமேல் நம்மளுடைய ஆகாரம் மேலே தான் இருக்குது, கீழே ஒன்றும் இல்லை, மேலே போனால் தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னு மாடு அனுதினமும் மேலே பார்த்து தன்னை வளர்த்தி வளர்த்தி ஒரு நாள் மாடு பறக்கும், மாட்டுக்கு ரக்க முளைக்கும். இதுதான் டார்வின் தத்துவம். இதை சொன்ன, நம்பிக்கை ஏற்படுத்தின, இப்படி நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளுமே இனிய நாளையா, எல்லா நாளும் இனிய.